ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி 47 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த கதையை பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டங்கள்ல நடக்குது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பார்கோலன் சிட்டில டொரே பேரோ அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸே போகாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடுலாம் ரொம்பவே சின்னதாகவும் ரொம்பவே நேராகவும் இருக்கும். அதனால அது சேஃப் இல்லை அப்படின்ட்டு டிசைட் பண்ணி பஸ்ஸே அனுப்பாம இருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. நம்ம ஹீரோ டிரைவர் அப்படின்றதுனால அவரும் பல வாட்டி பெட்டிஷன் போடுறாரு, இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பஸ் இல்லாம ஊருக்குள்ள எதனா சரக்கு வந்ததுன்னா கூட முனையிலே நிறுத்திடுறாங்க வேனை கூட. அதுல இருந்து கஷ்டப்பட்டு அவங்க தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பஸ்ஸை எப்படி அந்த ஊருக்கு கொண்டு வராரு, அந்த நேரமான ரோட்ல எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அடிப்படையாச்சு எடுத்ததுனால பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுவும் அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பஸ் இல்லாம அப்படின்றது ரொம்ப சூப்பரா தத்ரூபமாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவரோட கேரக்டர் சூப்பராகவே எழுதியிருக்காங்க. அவர் எப்படி தான் மகள் மேல பாசம் வச்சிருக்காரு, ஒய்ஃப் மேல பாசம் வச்சிருக்காரு, அதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒரு பஸ் போகாத ஊருக்கு பஸ் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாவே எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போற படம் தான் இது. கண்டிப்பா உட்காந்து பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல படம் ஃபீல் வரதான் செய்யுது. ஸோ எல்லாரும் ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.